அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் வருணன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தண்ணீர் கேன் விற்பனை செய்யும் இரண்டு போட்டியாளர்களுக்கு இடையே நடக்கும் மோதல்தான் இந்த படத்தின் கதை. சென்னை ராயபுரத்தின் ஒரு பகுதியில தண்ணீர் கேன் விற்பனை செய்யும் தொழிலதிபராக இருக்கிறார் ராதா ரவி. அவரிடம் துஷ்யந்த் உட்பட சில பேர் வேலை செய்யறாங்க. அதே ராயபுரத்துல வேறொரு பகுதியில சரண்ராஜும் தண்ணீர் கேன் விற்பனை செய்யறாரு. அவர்கிட்டையும் சில ஆட்கள் வேலை செய்யறாங்க. ஆனா சரண்ராஜ் தண்ணி கேன் மட்டுமல்ல, சுண்டக்கஞ்சியும் விற்கிற ஆளு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். போலீஸும் அங்க புந்து சோதனை போடுவாங்க. தண்ணீர் கேன் போடும்போது ராதா ரவி ஆட்கள் துஷ்யந்திற்கும் சரண்ராஜ் ஆட்கள் சங்கர்நாக் விஜயனுக்கும் இடையே போட்டி ஏற்படுகிறது. இதனால் அடிக்கடி மோதல்ல ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு தலைமையா இருக்கிற ராதா ரவியும் சரண்ராஜும் மோதல்ல ஈடுபட மாட்டாங்க, அதாவது சமரசம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த பசங்க தான் சண்டையில ஈடுபடுவாங்க, மோதிக்குவாங்க. கேன் போடுற இடத்துல எல்லாம் சரண்ராஜ் ஆட்களுக்கு மரியாதை இருக்காது. அதனால அந்த வியாபாரம் கெட்டு போகும். அதை பயன்படுத்திக்கிட்டு தான் முன்னேறலாம் அப்படின்னு போலீஸ் அதிகாரி ஜீவா ரவி விரும்புறாரு. இத ராதா ரவிட்ட சொல்றாரு. அதாவது நீங்களே நடத்துங்க, நான் உங்கள்ட்ட பங்குதாரா இருக்கேன். சரண்ராஜ் தொழில பெருசா ஈடுபடல, அதனால அந்த இடத்துக்கு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராதா ரவி மறுத்தறாரு. என் வேலை என் லாபம், இது போதும். அவன் ஏரியால வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா போலீஸ்காரன் சவகாசம் வேண்டான்னு நினைக்கிறாரு. ஆனா சரண்ராஜும் சரண்ராஜ் மனைவியும் சரண்ராஜ் மச்சானும் அவரை ஆதரிப்பாங்க, தொழில் பார்ட்னரா சேர்த்துக்குவாங்க. வியாபார போட்டியில இறங்கி ஒரு கேன் வாங்கினா 2 கேன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தண்ணி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சரண்ராஜ் ஆட்களுக்கு போலீஸ் சப்போர்ட் கிடைச்சதும் திமிரு அதிகமாகுது. ராதா ரவியின் ஆட்களை அடிக்கிறாங்க, மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால கதாநாயகன் துஷ்யந்த் வந்து வெகுண்டு எழுறான். அதன் பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது மீதி படம். தண்ணீர் கேன் நிறுவனத்தின் அதிபராக ராதா ரவி நடிச்சிருக்கிறார். அன்பு செலுத்துறது, அக்கறை காட்டுறது, உதவுவது, இப்படி சென்டிமெண்டான கதாபாத்திரத்துல அசத்தி இருக்கிறார். சரண்ராஜுக்கு திக்குவாய் கேரக்டர். மனைவி மைத்துனரை சமாளிக்க முடியாத வேடம். அதை கச்சிதமாக செய்திருக்கிறார். அடியாட்களுடன் மோதும் காட்சிகளில் மிரள வைக்கிறார். ராதா ரவியிடம் வேலை செய்கிற திருநெல்வேலி பையனாக கதாநாயகன் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ். இளம் வயதுக்கே உரியான வேகமும் திமிரும் அவரது பாத்திரத்தில் இருக்கிறது. அதை சரியாக செய்திருக்கிறார். கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் அதிர வைக்கிறார். துஷ்யந்தை காதலிப்பவராக வருகிறார் கேப்ரில்லா. அழகான பெண், சைட் அடிக்கிறார், காதலிக்கிறார். கதாநாயகனின் மனதில் மட்டுமல்ல, படம் பார்ப்பவர்களின் மனதிலும் அழகான பெண்ணாக காட்சியளிக்கிறார். இன்னொரு நாயகனாக பிரியதர்சன். நண்பனுக்கு துணை நிற்கிற பாத்திரம், அதை கச்சிதமாக செய்திருக்கிறார். அவரது காதலியாக வரும் ஹரிப்பிரியா மனதில் நிற்கிற பாத்திரத்தில் நிறைவான நடிப்பை கொடுத்திருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் சங்கர்நாக் விஜயன் ரவுடிக்கான வேலையை சரியாக வெளிப்படுத்தி பயமுறுத்தியிருக்கிறார். போலீஸ் அதிகாரி ஜீவா ரவி சரண்ராஜ் மனைவியாக நடித்திருப்பவர் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஸ்ரீராம் சந்தோஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராயபுரத்தை சுற்றி நடக்கின்ற கதை, அதனால் அந்த பகுதி முழுக்க சென்று படம் பிடித்திருக்கிறது கேமரா. அந்த காலத்து பழைய வீடுகள், தெருக்கள், சந்து பொந்துகள் என எல்லாவற்றிலும் பயணித்திருக்கிறார். அதிலும் அந்த கிளைமாக்ஸ் சண்டை கவனம் ஈர்க்கிறது. இந்த படத்திற்கு போபோ சசி இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையில் கதையோடு பயணித்திருக்கிறார். இந்த படத்தின் கதை எழுதி இயக்கி இருக்கிறார் ஜெயவேல் முருகன். தண்ணீர் கேன் வியாபாரத்தின் மோதலை மையமாக வைத்து அதில் உள்ள பிரச்சனைகளை பேசி இருக்கிறார். காட்சிகளில் அழுத்தமில்லை. எடுத்துக்கொண்ட பிரச்சனையை படத்தில் சொல்லாமல் காதல் மோதல் வழக்கமான படம் என்று படத்தை பயணிக்க வைத்திருக்கிறார். புதுசா ஏதாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்போடு படத்துக்கு போனா படத்தோட ஆரம்பத்துல நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆனா படத்தை முடிக்கும் போது இதுவும் ஒரு வழக்கமான படம் அப்படின்னு 10ஓட 11 அதுல இது 1 அப்படிங்கிற மாதிரிதான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. அதனால் வருணன் படம் பெருசா நம்மளை பாதிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நேயர்களே, வருணன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.